இன்றைக்கு செல்வ விநாயகர் கோவில் ஐனாவரத்துல இருக்கும். இந்த தலத்துடைய சிறப்புகள் பற்றி அர்ச்சகர் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நமஸ்காரமா. வணக்கம் ஐயா. சமீப காலமா எல்லா கோவில்கள்லயுமே வேண்டுதல்கள் எல்லாமே சீக்கிரமா நிறைவேறுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சமீப காலமா செல்வ விநாயகருடைய புகழ் ஓங்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பக்தர்கள் வேண்டது எல்லாமே சீக்கிரமா நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த தல வரலாறு ஐயனை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இவருதான் மேடம் ஆதி மூலவர். கீழே குட்டியா இருப்பாங்க, மூர்த்தி சிறுசாந்தாலும் கீர்த்தி பெருசுன்னு சொல்லுவார் போல. இது பழமையான ஆலயம். இப்ப கட்டப்பட்டதுல சுமார் ஒரு 500-600 அடியும். நம்ம ஊர்ல புராணம் கூறுல 500 வருட கோவில். விநாயகர் இங்க சமீப காலத்துல ஆடி மாசத்துல வர நாக சதுர்த்தி திருக்கண்களை திறந்திருக்காரு. அற்புத காட்சி. மேல இருக்க பிரதிஷ்ட விநாயகர் சென்ற 11ஆம் வருடம் ஆண்டு 2011 அன்று கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அன்று இந்த விநாயகர் ஆதி மூலவர். இந்த ஆலயம் 50 ஆண்டு மூடிந்தது மேடம். இந்த ஆலயம் 50 ஆண்டு மூடிந்தப்பட்டது. சமீபகாலத்தில் இப்போ ஒரு 20-25 வருஷம் திறக்கப்பட்டு விசேஷ சங்கராகர சதுர்த்திக்கு இது ஒண்ணுல தேங்காய் கட்டின்னு தேங்காய் 3 மாதத்தில் அனைத்து நிறைவேற்றிவிடும் குட்டி விநாயகர். ரொம்ப விசேஷமான சுவாமி. சகல காரியானோன்னு அபிஷேகம் எல்லாரும் அபிஷேகம் பண்ணிப்பாங்க. அப்புறம் குழந்தை பாக்கியம் எல்லாமே 3 மாதத்துல நிறைவேற்ற மேடம். ரொம்ப விசேஷமான விநாயகர். அனைவரும் தரிசனம் பெறுங்க. எல்லா சன்னிதானங்கள்லயும் விநாயகர் முதன்மையா இருப்பாரு. ஆனா இங்க குட்டி விநாயகரும் பாத்தீங்கன்னாலே 3-4 விநாயகர் இருப்பார். இவர் தான் ஆதி மூலவர். இவரோட பிராணம் என்றால் உயிர். இவர உயிரத்தை அவர் ஆவாங்க. வெளியில பார்த்தா நல்லா தெரியணுமே. மூர்த்தி சிறுசார் என்றால் கீர்த்தி பெருசு சொல்வார் போல. இந்த விநாயகர் ரொம்ப விசேஷம். அவரோட துணை விநாயகர் அவர் பெரிய விநாயகர். இவர் உற்சவர் மூர்த்தி. உற்சவர் என்றால் இவர் மூலவர், அது ஆத்மா. உற்சவர் விநாயகர் சக்தி இங்க விமர்சையா இருக்கும் மேடம். விநாயகர் சக்தி நல்லா ஜெயன்னு இருக்கும், விசேஷமா இருக்கும். அப்புறம் சிறு சிறு விநாயகர். இங்க விநாயகர் ரொம்ப விசேஷமான விநாயகர். நித்தியம் அபிஷேகம், பால், தயிர், இளநீர், கதமப்படி போல விசேஷ சகல அபிஷேகம் நடக்கும். இன்னைக்கு முக்கியமான நாள் 150 வருடத்துக்கு ஒரு முறை வர சங்கராகர சதுர்த்தி. நம்ம ஊர்ல வேற ஒரு சங்கராகர சதுர்த்தி என்னன்னா, இந்த சங்கராகர சதுர்த்தியில அவர் யானை கனி பெற்றார். திருவையா சிவ குடும்பத்துல சண்டை போனாலும் விநாயகர் யானைக்கனி பெற்றனாலே இந்த சங்கராகர சதுர்த்தி 150 வருஷம் ஒரு வாட்டின்னு பஞ்சாங்கத்துல வேதத்துல போட்டிருக்கு. அதே போல கார்த்திகை மாசம் அவர் இரு சகோதரர் கார்த்திகை முருகனுக்கும் பிள்ளையாருக்கும் ரொம்ப உதவ நாள். இப்பொழுது சுவாமிக்கு இன்னும் சற்று நேரத்துல அபிஷேக ஆராதனை, அப்புறம் சுப்பிரமணியருக்கு விசேஷ பூஜை, அப்புறம் இங்க முருகரும் ரொம்ப விசேஷம். கல்யாணம் ஆவதுங்க செவ்வாய்க்கிழமை தோறும் ஜாதகம் வைத்து வழிபடுவது மிக சிறப்பு. ஜாதகம் வைத்து வீடு கட்ட முடியாதவங்க 3 செங்கல் வைத்து பூஜை பண்ணுவது மிக சிறப்பு. செல்வ ஸ்ரீ வள்ளி தேவசேனா செல்வ முருகன் ரொம்ப விசேஷமான சாமி. கண் திறக்குதுன்னா நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. அது ஒரு சித்தரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா சார் சொல்லியிருந்தாங்க விநாயகர் கண் திறந்திருந்தாரு. அந்த நிகழ்வை பத்தி சொல்லுங்க. ஜோதியில காட்டுறப்பாரு. நீங்க பார்த்தாலே இவரே முதல்ல நம்பல. ஒரு கண்ணுதான் பாத்தீங்கன்னா பாருங்க. நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் இல்லையா? மக்களுக்கு பாருங்க. அவரு ரொம்ப கிடையாது. அதால கண்ணு ரொம்ப சின்னதா தான் இருக்கும். இவர் தான் ஆதி மூலவர். பழமையான 500 வருட கோயில். மேல சிம்பிள் எல்லாம் பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு பழமை. கோபுர விமானம் பாத்தீங்கன்னா தெரியும் பழமை. ஐநாவூர் கோயில் ரொம்ப விசேஷம். ஸ்ரீ இந்த இதுக்கு முன்னாடி விநாயகர் சன்னிதானத்தை சொன்ன முருகர் இவர் தான். அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ செல்வ முருகர். இவருக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் இன்று மாலை முதல் கடவுள் கணபதியானுக்கு அபிஷேக ஆராதனை முடிந்து ஸ்ரீ செல்வ முருகருக்கு இப்பொழுது அபிஷேக ஆராதனை. இவருக்கு கல்யாணம் ஆகாதவங்க, ஆண் பெண், ஜாதகம் வைத்து வீடு கட்ட முடியாதவங்க, கஷ்டப்படுறவங்க, இடம் நிறைய இருந்தாலும் வீடு கட்டுற யோகத்தை கொடுக்கக்கூடிய முருகர். சிறுவாபுரியக்கூடிய இந்த ஆலயத்துல வச்சு எடுத்துன்னு வரப்பட்டதான் இந்த முருகர். இவரும் ரொம்ப விசேஷமான முருகர். இந்த கடந்த சஷ்டி 6 நாள் கலந்த சஷ்டி விமர்சையாக நடைபெற்று திருக்கல்யாணம் சூரிய சம்காரம் சிறப்பாக நடைபெற்றது. அதே போல செல்வ முருகர் ரொம்ப விசேஷமான சுவாமி. இவர் செவ்வாய்க்கிழமை தோறும் பக்தர்கள் அனைவரும் பால் அபிஷேகம் செய்து ஜாதகம் வைத்து
செங்கல் வைத்து வேண்டுவது மிகவும் சிறப்பு. இப்பொழுது சுவாமிக்கு பிரார்த்தனை ஸ்லோகம் சொல்லி தீபாரதனை. வருஷமான கோயில், பழமையான கோயில் அது. நான் இந்த கோயிலுக்கு வந்து 2 வருஷமா வந்துட்டு இருக்கேங்க. எனக்கு தெரிஞ்சவங்க வந்து சொன்னாங்க, இந்த கோயில்ல வந்து நாங்க கிட்டத்தட்ட 30 வருஷமா வரோமா, நாங்க வேண்டது எல்லாமே நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதை கேட்டுதான் நானும் இந்த கோயிலுக்கு வந்துகிட்டு இருக்கேன். 2 வருஷமா கிட்டத்தட்ட வரேன். ரொம்ப வருஷமா இந்த ஏரியாலயே இருக்கோம். இந்த கோயிலுக்கு வந்ததுனால ரொம்ப நிறைய நல்லதெல்லாம் நடந்திருக்கு. ஆனா தேங்காய் வந்து ஒரு 3 டைம் தான் கட்டிட்டு இருக்கேன் நான் வேண்டுதல் வச்சு. இன்னும் வேண்டுதல் நிறைவேறல. ஆனா நான் வர ஆரம்பிச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம், நிம்மதி. இந்த கோயிலுக்கு வந்தாலே வந்து ரொம்ப சந்தோஷம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஏதாவது கஷ்டங்கள் இருந்தா கூட விநாயகரை வந்து பார்த்துட்டு போனாலே, இந்த செல்வ விநாயகரை பார்க்கும் போதே நம்ம மனசுக்குள்ள ரொம்ப செல்வம் வர மாதிரி இருக்கும். தேங்காய் கட்டுவோம். அது எல்லாருக்கும் குழந்தை இல்லாத, கல்யாணம் ஆகாதவங்க எல்லாம் வந்து அந்த வேண்டுதல் வச்சு அதை பண்ணி எல்லாம் சுற்றி அந்த தேங்காவை கட்டி வர மாதம் அதே மாதிரி தேங்காய் எடுத்து அது கட்டிட்டு அதை அர்ச்சனை பண்ணி எல்லாருக்குமே கொடுப்பாங்க. 50 வருஷமான கோயில் இது. இப்போ வந்து தேங்காய்லாம் கட்டுறதுனால ரொம்ப விசேஷமா எல்லாருக்கும் நல்லது நடக்குது. நினைச்ச காரியம் நடக்குது எல்லாருக்குமே. அதனால எல்லாரும் வந்து கட்டுறாங்க இங்க தேங்காய். இந்த கோயில் ஒரு ரொம்ப அற்புதமான கோயில் ஆயிடுச்சு. இவரை வந்து சதுர்த்தி வந்து இங்க மட்டை தேங்காய் கொடுப்பாங்க. அதை வந்து வேண்டுதலை வச்சுட்டு கட்டிட்டு வந்தா அடுத்த மாசத்துக்குள்ள நிவர்த்தி ஆயிடுதுன்னு சொல்லிட்டு அதை அர்ச்சனை பண்ணி தந்துருவாங்க. பையனுக்கு நேர்த்தி கடை வச்சுக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கோயில்ல நல்லதாமா நடக்குது. பையன் பொண்ணு எல்லாம் கல்யாணம் எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுத்தாரு இந்த பிள்ளையாரப்பாரு. ஜனங்க இங்க நிறைய பேர் வராங்க. எது நினைச்சாலும் அது நடக்குது, விசேஷமா நடக்குது, வேண்டது கிடைக்குது. நான் வேண்டது எல்லாம் நடந்திருக்கு. இன்னும் வேண்டுதல் வச்சிருக்கேன், அதுவும் நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த வேண்டுதலுக்காக நிறைவேறி இருக்கு இல்லையா, அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எங்க பசங்களுக்கு 3 பசங்களுக்கும் கல்யாணம் பண்ணோம். எல்லாம் இங்கதான் இருக்காங்க. நான் தவறாம எப்படி முடியலனாலும் இங்க வந்து அந்த ஆலயத்துல பார்த்துட்டு தான் சாமி கும்பிட்டுட்டு தான் போவேன். எல்லாரும் வந்து இந்த அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கா நாளைக்கான்னு இருக்கு. திருப்பி இங்க வந்திருக்கேன் நான் சங்கடகர சதுர்த்திக்கு. அன்னைக்கு வந்து வேண்டிட்டு போனேன், அது நல்லபடியா நடந்திருக்கு. நடந்த உடனே ராஜகோபுரம் கட்டலான்னு நான் வேண்டியிருக்கேன். கல்யாண மண்டபம் பொதுமக்களுக்காக பின்னாடி இடம் இருக்கு, அந்த இடத்துல வந்து கல்யாண மண்டபம் கட்டணும். இல்லாதவங்களுக்கு வந்து கல்யாணம் செய்யறதுக்காக அந்த மண்டபத்தை கட்டி கொடுக்குறேன். என்னோட வேண்டுதல் நல்லபடியா நடந்ததுனால தான் இதெல்லாம் நான் வந்து பண்றேன்ற வாக்குறுதியை கொடுத்துருக்கேன். மேற்கொண்டு வரவங்களுடைய வேண்டுதல்களை நிவர்த்தி பண்ணி தராரு. சதுர்த்தி இங்க ரொம்ப விசேஷமா பண்றாங்க. ஆடிப்பூர நிகழ்ச்சியும் நல்லபடியா பண்றாங்க. வரவங்க எல்லாருடைய குறைகளையும் நிவர்த்தி பண்ணி தரணும்ட்டு அந்த கஜநாதரை வேண்டிட்டு ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா விநாயகர் வந்து கண் திறந்திருக்காரு. இதுவரை யாருக்கும் எங்கேயும் எதை பத்தியும் சொல்லல. நாங்க இங்க இருக்கிற ஊர் மக்கள் மட்டும் தான் தெரியும் எல்லாருக்கும். இது பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் தெரியணும்ன்றதுக்காக தான். விநாயகரோட சக்தி இதுதாங்க. இப்போ நல்லா வந்திருக்கு, ஜனமும் கூட்டமா வருது. இப்போ நல்ல ஒரு சக்தியான விநாயகர் தான்.
சங்கட சதுர்த்தி நல்லபடியா நடக்குது. எல்லாரும் வர்றாங்க, அவங்கவுங்க வேண்டிக்கிட்டு அவங்கவுங்க நிறைவேறுது. செல்ல விநாயகர்